channel Wowwhatarecipe. Wowwhatarecipe la innikku சூப்பரான செக்மென்ட் வந்திருக்கும். அது என்னதுன்னா Wowwhatar creativity segment. Wowwhatar creativity segment la innikku சூப்பரான DIY பார்க்க போறோம். அது என்னதுன்னா சூப்பரா wall hanging செய்ய போறோம். Wall hanging la இன்னைக்கு அது ரொம்ப ஈஸியானது. சூப்பரா இருக்கும், கியூட்டா இருக்கும். ஒரு 10 rupees கூட ஆகாது फ्रेंड्स. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் பார்த்து கத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் फ्रेंड्स. Hi friends, welcome to our channel. இன்னைக்கு இந்த கியூட்டான வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு ஃபோம் ஷீட், கிளிட்டர் ஃபோம் ஷீட், சிசர், ஃபெவிபாண்ட், ரவுண்ட் ஷேப் தேவையானது, அப்புறம் த்ரெட். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோம் ஷீட்ல ஏதாவது ஒரு சின்ன பொருளை வச்சு நம்ம ரவுண்ட் ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ரவுண்ட் ஷேப் வந்து ஒரு 8 பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரே ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 8 பீசஸ் எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒவ்வொருதையும் ஆஃப் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதை வந்து ஆஃப் ஷேப்பு உள்பக்கமாக மடிச்சுக்கணும். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அதே மாதிரி இன்னொன்னையும் ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ எடுத்து இதில் வந்து நடுவில் அந்த பகுதி ரெண்டையும், அதாவது நடுவில் இருக்க அந்த 2 பீஸையும் வந்து ஃபெவிபாண்டால் ஒட்டிக்கணும். நீங்கள் வேறு கம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இது ஸ்பீடாக ஒட்டிக்கிறோம், அதனால் இது யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அதை ஒட்டிட்டதுனால இப்போ அடுத்து அந்த ஒட்டின பீஸை விட்டுட்டு அதுக்கு அடுத்து ஒட்டாத பீஸ் வந்து அதே மாதிரி இன்னொரு ஃபோம் ஷீட் எடுத்து அதே மாதிரி ஆஃப் மடித்து அதோடு சேர்த்து ஒட்டிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் கூட அதே மாதிரி இந்த 8 பீஸையும் ஆஃபாக மடித்து ஒரு பகுதியும் அதோட ஜாயின் பண்ணி ஒட்டிக்கிட்டே வரணும். இப்போ இந்த 8 பீசஸையும் வரிசையாக அப்படியே 1 by 1 ஒட்டிக்கிட்டே வரணும். இப்போ லாஸ்ட் பீஸ் ஒட்டியாச்சு. லாஸ்ட் பீஸ் ஒட்டினதுக்கப்புறம் அந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு பீஸில் இருக்கிறதும் லாஸ்ட் பீஸில் இருக்கிறதும் அந்த இது வந்து ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதையும் இப்போ ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பால் ஷேப் அழகாக வந்துடும். ஸோ இப்போ எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணி விட்டோம்னா, நல்லா கம்மை ஒட்ட வச்சிட்டோம்னா சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு ஒரு பால் ஷேப் அழகாக இருக்கும். பாருங்கள், அழகாக இருக்கா? க்யூட்டான ஒரு கிளிட்டர் பால் ரெடி ஆயிடுச்சுல. இதில் நீங்கள் எந்த ஷேப் வேணால் செஞ்சுக்கலாம். ஸ்டார்ஸ் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இன்னும் நிறையா ஷேப்ஸ், நம்ம எந்த ஷேப்ஸ் வேணால் அந்த ஷேப்ஸ் செஞ்சோம்னா அதாவது தொங்க விடுறப்ப அழகாக இருக்கும். இது க்யூட்டாக இருக்குல்ல, பால் ஷேப் சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா, அதாவது நம்ம வேறு ஷேப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹார்ட் ஷேப்பு, ஸ்டார் ஷேப்பு. இப்போ நம்ம ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து பேலன்ஸ் இருக்கும். அந்த ஷீட்டை கூட வேஸ்ட் பண்ணாமல் ஒரே மாதிரி ஷேப்பில் 2 கலர்ஸில் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன ஸ்டார் எடுத்திருக்கேன். அப்புறம் இப்போ த்ரெட்டு, பெரிய ஊசி எடுத்திருக்கேன், நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பீட்ஸ் நம்மளுக்கு இது தேவை. நீங்கள் வந்து கீழே தொங்க விடுறதுக்கு பீட்ஸ் கூட தொங்க விடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு இந்த த்ரெட் பேங்கிள்ஸ்க்கு வர த்ரெட் இருக்கும்ல, அந்த த்ரெட்டில் கூட நீங்கள் இது செய்யலாம், அதை செஞ்சு தொங்க விடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு ட்ரெஸ்ஸில் ஏதாவது தொங்க விட்டது வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அழகாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பீட்ஸ் போட்டு அடுத்து இந்த பாலை வந்து அதில் போட்டேன், அதில் கோர்த்தாச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன ரவுண்ட் ஷேப் எடுத்திருக்கேன்ல, அதில் வந்து நடுவில் கோர்த்துட்டு அதையும் வந்து அந்த இதில் ஒட்ட வச்சிடுறேன். அதாவது அந்த இதுக்கு க்ளோஸ் பண்ணது மாதிரி ஒரு இது இருக்குன்றதுக்காண்டி அதை ஒட்ட வச்சிடுறேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இப்போ அடுத்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்து நம்ம ஹார்ட் ஷேப்பு, இந்த மாதிரி ஸ்டார் ஷேப்லாம் வச்சுருக்கோம்ல, ஒரு பெரிய ஹார்ட் ஷேப் வந்து அதோட ஒட்ட வைக்கிறேன். இது வந்து கிளிட்டர் ஃபோம் ஷீட்லேயும் பின்னாடி ஸ்டிக்கர் இருக்க மாடல் தான் இது. ஸோ இந்த ஒயிட் பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம இதை வந்து 2ஐயும் ஜாயின் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா அது சுற்றுறப்ப ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு கலர் இருக்கும்ல, அழகாக இருக்குன்றதுக்காண்டி நான் 2 கலர் யூஸ் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் உங்கள் இஷ்டம் ஒரே கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இன்னும் 2 ஹார்ட் ஷேப்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள், இது மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும் ஸ்டிக்கரு. அந்த மாதிரி இதுனா உங்களுக்கு அதிலே யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் மாமூலாக இருக்க, அதாவது ஸ்டிக்கர் இல்லாதனாலும் நீங்கள் ஃபெவிபாட் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இது 2ஐயும் ஒட்டிக்கிறோம். அடுத்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். உங்கள் இஷ்டம், அதில் நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம வேஸ்ட்டாக இருக்க எதுனாலும் பழைய பாசி ஏதாவது வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ரீசைக்ளிங் ப்ராசஸ் தான். இப்போ இந்த ஷேப் வந்து எப்படின்னா, இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணதில் ஓரத்தில் அந்த சைட்லாம் கட் பண்ணாதெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதை 2ஐயும் எடுத்து நான் ஸ்டிக்கரை ஒட்ட வச்சிட்டேன். இப்போ அது கூட ஒரு ஷேப் மாதிரி அழகாக இருக்கும். உங்களுக்கு அந்த பீஸ் கூட வேஸ்ட் ஆகாமல் ரீசைக்கிள் பண்ண மாதிரி இருக்கும். அடுத்து பீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஒரு த்ரெட்டிலேயும் ஒரு ரவுண்ட் ஷேப் மாதிரி போட்டு முடி போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இதுலையா ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான வால் ஹேங்கிங். அதாவது நீங்கள் இதை ரொம்ப நேரம் செய்ய வேண்டியது கூட இல்லை. வித்தின் 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது இதனுடைய செலவு கூட நீங்கள் ஒரு ஃபோம் ஷீட்டு 10 or 15 ருபீஸ் இருக்கும். ஸோ அதில் அவ்வளோ கூட செலவாகாது. நம்மளுக்கு வந்து ஒரு 10 ருபீஸ்க்குள்ளே இந்த இது வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். எங்கேயாவது டெக்கரேட்டிவ் பண்ணுறதுக்கு இது மாதிரி 4-5 இது வரிசையாக தோரணமாக செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். வீட்டுக்கு சூப்பராக அலங்கரிக்கலாம். இது காருக்கு முன்னாடி தொங்க வர்றது கூட சூப்பராக. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.